அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பாஜக, திமுக என முக்கிய கட்சிகளுக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்ததுதான் தற்போதைக்கு அரசியல் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தற்போது உள்கட்டமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தற்போதைக்கு 95 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சிய மாவட்டங்களுக்கும் விரைவில் நியமனம் நடைபெற உள்ளது. மார்ச் முதல் வாரத்தில் இருந்து விஜய் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாக கூறப்படும் நிலையில் பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். நீலாங்கரை வீட்டில் வைத்து விஜயை சந்தித்து பேசிய பிரசாந்த் கிஷோர் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தவேகாவில் ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளராக இருந்து வரும் நிலையில் சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற வியூகம் வகுக்கும் நிறுவனத்தை தான் நடத்தி வருகிறார். இப்படி இருக்க 3வது வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை விஜய் சந்தித்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வியூகம் அமைத்துக் கொடுத்த பிரசாந்த் கிஷோரை தமிழக அரசியலுக்கு அறிமுகம் செய்து வைத்ததும் ஆதவ் அர்ஜுனா தான். தற்போது விஜயை சந்தித்து பேச பிரசாந்த் கிஷோருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து ஏற்பாடு செய்ததும் ஆதவ் அர்ஜுனா தான் என்ற நிலையில் இந்த சந்திப்பில் ஜான் ஆரோக்கியசாமி, பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோரும் உடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனத்தை நடத்தி வந்த பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேறி புதிதாக கட்சி தொடங்கிய நிலையில் திடீரென விஜயை சந்தித்தது ஏன் என விசாரித்த போது பல தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த சந்திப்பு முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்துத்தான் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கியமாக கூட்டணி குறித்த விஷயங்கள் தான் சந்திப்பின் மைய கருத்தாக இருந்ததா. வரும் 2026 தேர்தல் தான் தவேகாவிற்கு கன்னி தேர்தல் என்ற நிலையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாமா அல்லது தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிக்கலாமா என்ற கருத்துக்கள் பரிமாறப்பட்டதா. கூட்டணி அமைத்து போட்டியிடுவதிலும் தனித்து போட்டியிடுவதிலும் இருக்கும் சாதக பாதகங்களை விஜய் கேட்டு தெரிந்து கொண்டதாக சொல்கிறார்கள். மேலும் தவேக தலைமையில் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகார பகிர்வு அளிக்கப்படும் என விஜய் தனது மாநாட்டிலேயே அறிவித்திருந்த நிலையில் அந்த அறிவிப்பை சாத்தியப்படுத்துவதற்கான சாதகங்கள் குறித்தும் விஜய், பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையில் பேசப்பட்டதாக சொல்கிறார்கள். மேலும் விஜய் எந்த தொகுதியில் களமிறங்கலாம், எந்த தொகுதியில் களமிறங்கினால் வெற்றி வாய்ப்பு எளிதாகும் என்பதெல்லாம் கூட ஆலோசனையில் பேசப்பட்டது என கூறப்படுகிறது. கட்சி உட்கட்டமைப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வரும் விஜய் தேர்தல் பணிகளை தொடங்கியதற்கான சிக்னல் தான் இந்த சந்திப்பும் என்கிறார்கள் தவேக தோழர்கள். அரசியல் கட்சி தொடங்கினாலும் சில அரசியல் கட்சிகளுக்கு பார்ட் டைமாக வியூகம் வகுக்கும் வேலையையும் செய்து வருகிறார் பிரசாந்த் கிஷோர். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுகவிற்கு யார் அந்த சார் என்ற பிரச்சாரத்தை கையில் எடுக்க வகுத்து கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் தானா. இந்த நிலையில் விஜயை சந்தித்த பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு ஆலோசகராக செயல்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா என ஏற்கனவே 2 வியூக வகுப்பாளர்கள் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரும் ஆலோசகர் என்ற வகையில் தவேகாவில் இணைந்து செயல்படுவார் என கூறப்படுகிறது. 3 பேரும் சேர்ந்து தவேகாவை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது விஜய்க்கும் சிக்கலாக அமையலாம் என்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. ஒரு உரையில் ஒரு கத்திதான் இருக்க வேண்டும் என்ற பழமொழியை சும்மாவா சொன்னார்கள்? இங்கு ஒரே உரையில் 3 கத்திகள் வேறு வைக்கப்பட்டிருக்கிறது. உரசுமா ஒத்துப்போகுமா என்பது போக போகத்தான் தெரியும்.